மற்றும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மலேசியா முழுவதும் தமிழர்கள் உற்சாகத்துடன் கொண்டாடும் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை இன்று நம் குலாய் பசார் தமிழ் பள்ளியில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகை என்பது நன்றி செலுத்தும் பண்டிகை. விவசாயத்தின் மீது நம் மரியாதையையும் பசுமையை வளர்க்கும் வளம் பயக்கும் நிலத்திற்கும் நாம் செலுத்தும் நன்றி கடனையும் இது பிரதிபலிக்கிறது. இந்த திருநாளில் நம் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் சிறப்பாக கொண்டாடி தமிழரின் அடையாளத்தை மேலும் உயர்த்துவோம். விவசாய பெருமையை போற்றுவோம். நிலத்துக்கும் உழைப்பிற்கும் இயற்கைக்கு நன்றி செலுத்துவோம். குலாய் பசார் தமிழ் பள்ளி சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். பண்டிகை நிகழ்ச்சியின் ஒரு முக்கிய பகுதியாக நாம் சில சிறப்பு நபர்களை சந்தித்து அவர்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். முதலில் நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களிடம் சில கேள்விகள் கேட்டு பார்ப்போம். வணக்கம் ஆசிரியர். வணக்கம். இன்று பள்ளியில் மிக உற்சாகமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. உங்கள் மனநிலை எவ்வாறு உள்ளது? பொங்கலை பற்றி உங்கள் கருத்து என்ன? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் குலாய் பசார் தமிழ் பள்ளியில் பொங்கல் விழா மிக விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்விழா இங்கு பள்ளியில் இன்று நடைபெறுவதற்கு என்னுடைய மனநிலை மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பினை வழங்க இறைவன் ஒரு ஆசி கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக உள்ளது. இன்றைய விழா மிக விமரிசையாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக நின்ற பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பள்ளி வாரியம் அனைவருக்கும் என் உளமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள் ஆசிரியரே. வணக்கம் ஐயா. பள்ளியில் இன்று கொண்டாடப்படும் பொங்கல் விழாவை எப்படி உணர்கிறீர்கள்? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்மா. அதாவது இன்ற நிகழ்வு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி அளவில் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. இது எதனால்னா நம்ம போன மாதம் தை மாதம் 14ஆம் தேதி பொங்கல் விழா நம்மளுடைய கலாச்சாரப்படி கொண்டாடப்பட்டது. அதை முன்னிட்டு பள்ளி அளவில் இன்றைக்கு பள்ளி அளவில் மாணவர்களோட நம்ம சேர்ந்து கொண்டாடப்படுறோம். இதை கொண்டாடுறதுக்கு மெயின் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களுக்கு பொங்கல் விழா எப்படி கொண்டாடப்படும், அதாவது அந்த சூழ்நிலையை உருவாக்கி காமிக்கணும். அவங்களுக்கும் இந்த நம்மளுடைய கலை கலாச்சாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் மெயினாக அந்த பள்ளியில இன்று கொண்டாடப்படுது. அதே வேளையில இன்று ஒரு முக்கிய அம்சம் என்னவென்றால், இந்த பொங்கல் வைக்கும் வைபவம் முடிஞ்ச பிறகு அடுத்ததாக நமது அனைத்து மாணவர்களுக்கும் வாழை இலையில் இன்று அவங்களுக்கு சைவ உணவு பரிமாறப்படும். அதை ஏற்படுத்தி கொடுத்திய நம்ம பெற்றோர் ஆசிரியர் சங்க செயலவை உறுப்பினர்களும் மற்றும் பள்ளி வாரிய செயலவை உறுப்பினர்களுக்கும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வகையில் இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்ற நன்கொடை வழங்கிய இரு பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் பள்ளி வாரியம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வகையில் இன்றைய தினம் இந்த விழாவில் கலந்து மாணவர்கள் பல விஷயங்களை, நமது கலாச்சார விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள் என்று பெரிதும் எதிர்பார்க்கிறேன். அது மட்டுமல்லாமல் அனைத்து வகையிலும் இந்த ஆண்டு நடைபெறும் அனைத்து விழாக்களுக்கும் பெற்றோர்கள் உங்களுடைய ஆதரவை கொடுத்து எங்களுக்கு உதவி செய்ததற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஆமா. வணக்கம் ஆசிரியர். வணக்கம். இன்று பள்ளியில் மிக உற்சாகமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. உங்கள் மனநிலை எவ்வாறு உள்ளது? பொங்கலை பற்றி உங்கள் கருத்து என்ன?
மாணவர்கள் அனைவரும் இன்று பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். பார்ப்பதற்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இப்பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் நம் பள்ளியில் கொண்டாடப்படுகிறது. இன்று மாணவர்கள் பொங்கலை வைத்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். நன்றி ஆசிரியர். வணக்கம் ஆசிரியர். வணக்கம். இன்று பள்ளியில் மிக உற்சாகமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. உங்கள் மனநிலை எவ்வாறு உள்ளது? பொங்கலை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஓகே, இன்றைக்கு குலாய் பசார் தமிழ் பள்ளியில் மிக சிறப்பாக பொங்கல் விழா நடைபெற்றுள்ளது. ஸோ உன்னுடைய மனை மிக சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மாணவர்கள் மிக சிறப்பான முறையில் இந்த பொங்கலை கலந்து கொண்டு அவங்களுடைய மன சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. மேலும் உள்ள பொங்கல் எப்படி கொண்டாடுற விஷயத்தை மாணவர்கள் தெரிந்து கொண்டு மிக சிறப்பான முறையில் பங்கெடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் எல்பிஎஸ்ஓ பெற்றோர் சங்கமும் இலவச உணவு கொடுத்து மாணவர்கள் மிக சிறப்பான முறையில் அந்த உணவு கழித்து சந்தோஷமா இருந்தாங்க. ஸோ வரக்கூடிய காலத்தை இன்னும் மிக சிறப்பாக செய்வதற்கு எல்லா வல்ல இறைவன் எங்களுக்கு துணை புரிவாங்க. நன்றி. நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். பள்ளியில் இன்று கொண்டாடப்படும் பொங்கல் விழாவை எப்படி உணர்கிறீர்கள்? பொங்கல் விழா என்பது உங்களுக்கு அறிந்த ஒன்று. பொங்கல் விழா விவசாயிகளால் அறுவடை காலங்களில் அறுவடை சிறந்த முறையில் இருக்க வேண்டும் என்று சூரிய பகவானுக்கு நன்றி கூறும் ஒரு விழாவாக இந்த பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் நம் பள்ளியில் இன்றைக்கு மாணவர்களாக அனைவரும் இந்த பொங்கலை சிறந்த முறையில் கொண்டாடி குதூகலமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இன்று நமது பள்ளிக்கு ஒரு பெருமையை சேர்த்த மாணவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. அதே நேரத்தில் ஆசிரியர் என்ற முறையில் இந்த பொங்கலை கொண்டாடுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரத்தில் மாணவர்களும் இந்த மகிழ்ச்சியில் என்னுடன் கலந்து கொண்டனர் என்று நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நன்றி ஐயா. நன்றி. வணக்கம் ஆசிரியர். வணக்கம். இன்று பள்ளியில் மிக உற்சாகமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. உங்கள் மனநிலை எவ்வாறு உள்ளது? பொங்கலை பற்றி உங்கள் கருத்து என்ன? வணக்கம். இன்றைக்கு குலாய் பசார் தோட்ட தமிழ் பள்ளியில் பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து பிரமுகர்களும் மாணவர்களும் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுகின்றனர். நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய பங்களிப்பை செலுத்தினார்கள். எல்லோரும் மிகவும் உற்சாகமாக அந்த படைப்பினை செய்தார்கள். அதன் பிறகு பொங்கல் பண்டிகை நல்ல முறையில் தொடங்கி இப்பொழுது கிட்டத்தட்ட முடிவடையும் நிலையில் இருக்கிறது. இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். எல்லோருடைய முகத்திலும் மகிழ்ச்சியும் புன்னகையும் பொங்கி வழிகின்றது. எனவே இன்றைய நாளை நினைக்கும் பொழுது மனம் மிகவும் சந்தோஷம் அடைகிறது. நான் மட்டுமல்ல, இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பள்ளி மேலாளர் வாரியம், மாணவர்கள் மற்றும் பள்ளி பணியாளர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷத்துடனும் உற்சாகத்துடனும் காணப்படுகின்றனர். இன்றைய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்தருணத்தில் அனைவருக்கும் என் நன்றி மலர்களை சமர்ப்பிக்கின்றேன். நன்றி. நன்றி ஆசிரியர். நன்றிமா. வணக்கம் ஆசிரியர். வணக்கம் அம்மா. ஆசிரியர், இன்று பள்ளியில் மிக உற்சாகமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. உங்கள் மனநிலை எவ்வாறு உள்ளது? பொங்கலை பற்றி உங்கள் கருத்து என்ன? மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அம்மா. அதாவது எப்பொழுதும் வீட்டோடு குடும்பத்தினரோடு சேர்ந்து பொங்கல் கொண்டாடுவது வழக்கம். இந்த மாதிரி பள்ளியில் மாணவர்களோடு சேர்ந்து பொங்கல் கொண்டாடுவது இன்னும் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது, குதூகலமாகவும் இருக்கிறது. இங்கு மாணவர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக பொங்கல் கொண்டாடி பொங்கலை சாப்பிட்டு திருப்தியாக இருப்பதை பார்த்து ஆசிரியர்களாகிய எங்களுக்கும் மிகவும் மன நிறைவாக இருக்கின்றதம்மா. நன்றி ஆசிரியர். நன்றி. வணக்கம் அண்ணா. இன்று பள்ளியில் கொண்டாடப்படும் பொங்கல் விழாவை எப்படி உணர்கிறீர்கள்? நாங்க பொங்கல் இந்த வருஷம் நல்லா கொண்டாடப்படுகின்றது. இன்னும் சிறப்பாக கொண்டாடப்படும் நான் நினைக்கிறேன்.
வணக்கம், என் பேர் திகேஷ் யோகேஸ்வரன். நான் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவன். இந்த வருஷம் பொங்கல் நல்லா சிறப்பாக செஞ்சிருக்காங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி. நன்றி. இன்று அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறோம். நம் பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அனைவரும் சேர்ந்து கொண்டாடும் இந்த விழா நம் பாரம்பரியத்தின் பெருமை உணர்த்துகிறது. இவ்வளவு அழகான நிகழ்ச்சிக்கு பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றி. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல்.